என் பேர் ராஜ். நான் ஒரு முன்னாள் அசாசின்னு சொல்லலாம், கவர்மெண்ட் அசாசின். இப்போ வந்து ஒரு நோபடின்னு தான் சொல்லலாம். எனக்குன்னு ஒரு அழகான ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு பையன், ஒரு பொண்ணு, அழகான ஒய்ஃபு எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த குடும்பமே இப்போ ரீசெண்டாக வந்து அப்படியே ஒரு விரிசல் விட்டுட்டு இருக்கு. சரி, இவங்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஒரு சம்மர் ஹாலிடே போகலான்னு சொல்லிட்டு சம்மர் ஹாலிடே கூட்டு போனால் அங்கே தேவையில்லாத ஒரு பிரச்சனை. ஒருத்தன் தேவையில்லாமல் என் பொண்ணோட மண்டையில் அடிக்க போய், நான் அவனை அடிக்க போய், இன்றைக்கி ஒரு மாஃபியாக்கே பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலி ஒரு டார்கெட்டாக மாறிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்ல, வாங்க ஃபுல்லாக என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். வீக் டேஸில் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேன்னு சொல்லிட்டு எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா வந்து என் ஒய்ஃப் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே கிளம்பி போயிடுவேன். எப்போவுமே லேட் நைட்டு தான் வருவேன். இதனாலே பார்த்தீங்கன்னா வந்து குடும்பத்தோட டைம் சுத்தமாக ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஒரு நாள் வந்து என் ஒய்ஃப் வந்து மெசேஜ் அனுப்பிச்சா எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு, நான் கூட வந்து வேலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவள் ஏதோ டைப் பண்ணா. அவள் என்ன டைப் பண்ண வரான்றது எனக்கு ஏதோ ஒரு கட் ஃபீலிங் இருந்துச்சு. ஆனால் அவள் அது சொல்லாமல் லவ் யூன்னு மட்டும் சொல்லி முடிச்சா பாருங்க, அது ஒரு வேற மாதிரி ஒரு மன நிம்மதினே சொல்லணும். இருந்தாலும் வந்து என் குடும்பம் வந்து விரிசல் அடையுது அப்படின்ற இடத்துல எனக்கு ஒரு புரிய ஆரம்பிச்சிச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ காலையில் நான் குப்பை கொட்ட போகும்போது என் பையன் ஒரு பக்கம், என் பொண்ணு ஒரு பக்கம், என் பொண்டாட்டி ஒரு பக்கம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஒரு சின்ன ஒரு கேப்பில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு என் ஒய்ஃப் கிட்ட, இந்த சம்மர் ஹாலிடேக்கு எங்கேயாவது நம்ம இப்போ என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு சொன்னோன்னே என் ஒய்ஃபு சூப்பருங்க அப்படின்னா, நானும் இன்றைக்கி ஒரே ஒரு அசைன்மெண்ட் இருக்குது, முடிச்சு நான் வந்து உனக்கு ஃபுல் பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னேன். என்ன நடசான்னு தெரில, கோவமாக கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் என்ன மூஞ்ச தொங்க போட்டுனா அப்படியே வந்து அசைன்மெண்ட்டுக்கு போயிட்டேன். என் அசைன்மெண்ட் டார்கெட்ஸை கரெக்டாக அங்கே வரும்போது அவங்கள பின்தொடர்ந்து அப்படியே அந்த லிஃப்ட்டுக்குள்ளே ஏறும்போது நாட் ஒர்க்கிங் போர்டை வச்சு உள்ளே இறங்கினேன். உள்ளே இறங்கி இருந்தவனுங்க எல்லாரையும் அடின்னு அடிச்சு அதுக்கப்புறம் கட் பண்ணேன். நான் என் பாஸுக்கிட்ட அந்த டேட்டா கார்டு கொடுத்தேன். டேட்டா கார்டு கொடுக்கும்போது, என்ன ஃப்ரீ ஈஸி அசைன்மெண்ட்டுன்னு சொன்னேன். செம்ம டஃப். என்ன இல்லையே, ஈஸி தானே, இந்த டேட்டா கார்டு திருட்டு தானே ஒரே வேலை அப்படின்னா. லிஃப்ட்டில் 5 பேரை முதல்ல அடிக்க வேண்டியதாக போச்சு. அங்கேருந்து போனால் இன்னொரு பெரிய கேங்கு கன்னோட இருந்தானுங்க. அவனுங்கிட்ட தப்பிச்சு வெளியே வந்தால் ஒரு மெக்சிகன் கேங்கு கத்தியோட சுற்றி நிற்கிறானுங்க. இதெல்லாம் தாண்டி வரத்துக்குள்ளே போதும் ஆயிடுச்சு அப்படின்னா. கரெக்டாக அதே நேரத்தில் அந்த டேட்டா கார்டும் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான டேட்டா கார்டு அப்படின்னோடனே மொட்டை சொல்கிறான், $8 லட்சம் இதுக்காக வந்து நான் கழிச்சுக்கிறேன் அப்படின்னா. $8 லட்சம் தானா, அப்போ நான் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு கேட்டால் $3 கோடி கட்டணும் அப்படின்றான். தலையே சுற்றிடுச்சு ஒரு செகண்ட் எனக்கு. சரின்னு சொல்லிட்டு மொட்டை நான் பண்ணுறேன், இன்னொரு ஃபைல் எடுத்து வச்சேன். எனக்கு அடுத்த அசைன்மெண்ட்டு அப்படின்னா எனக்கு எடுக்கலாமா வேணாமான்னு ஒரே யோசனையாக இருந்தது. அப்புறமேட்டு இல்லை எனக்கு ஒரு பிரேக் வேணும் அப்படின்னு சொன்னேன். மொட்டை நல்லா யோசிச்சு பார்த்துட்டு குட் லக்குன்னு சொல்கிறான். குட் லக்கா, என்னடா என்ன அப்படின்னு கேட்டேன். ஆமாம், நீ எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது எழுத்துன்னு வரப்போற, அதான் உனக்கு குட் லக் சொன்னேன்னு சொல்கிறான். வந்த ஆத்தத்துக்கு நான் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிட்டு பழைய பிளம்பர் வில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு வீடியோ ஆகுது, எப்படியோ அதை போட்டு காமிச்சு என் ஒய்ஃப்கிட்ட குழந்தைங்கிட்டலாம் வந்து காமிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு என் பையன் நைஸாக நடுவில் தான் பார்த்தான். என் ஒய்ஃப் தான் எல்லாரும் போனோம் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு எல்லாரும் பிளான் பண்ணோம். என் டேடியும் வந்து அவரோட இடத்துலேருந்து பிக்கப் பண்ணி கூட்டின்னு போயிட்டோம். எப்படியோ எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ வந்து நாங்களும் வந்து பிளம்பர் வீலுக்கு வந்துட்டோம். ஹோட்டலில் வந்தவொடனே ஒரு முதல் பிரச்சனை. என் பையன் இல்லை எனக்கு தனி ரூம் தான் வேணும்னு எங்கள் அப்பா அவரோட ரூமை அவன்கிட்ட கொடுத்துட்டு நான் வேற எங்கேயாவது வெளியே பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு அவர் கிளம்பி போயிட்டாரு. அப்பா அடி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணணுன்னு அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கம் போனால் ஸ்விம்மிங் பூல் க்ளோஸ்டுன்ட்டானுங்க. சரி, இருந்தாலும் ஒரு கூப்பன் கொடுத்தானுங்க, ஃப்ரீயாக வந்து பர்கர் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு பர்கர் கடைக்கு போய் நாங்கள் சாப்பிட்ற இடத்துல நானும் எங்கள் அப்பா என் தம்பியெல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த பழைய மலரும் நினைவுகளை வந்து நான் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஈகோ பிடிச்ச ஒரு ஷெரீஃப் உட்காந்துருக்கான்றதை நான் கவனிக்காம விட்டேன். அவன் நாடானா வந்து என்கிட்ட ஏறின்னு தான். நல்ல வேலை சாப்பாடு ரெடியாகி வந்தனால நானும் வந்து அப்படியே லைட்டாக எஸ் ஆகிட்டேன். திரும்பி பார்த்தா அவனும் போயிட்டுக்கிறான். அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்கேட்டில் வந்து ஃபேமிலியோடு வந்து நல்லா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே நல்லா தான் போயிட்டு இருந்தது. என் பையனுக்கும் அங்கேருந்து லோக்கலில் இன்னொரு பையனுக்கும் லைட்டாக வந்து வாய்க்கா தவறு ஆகிட்டுருக்கு. அதில் வந்து கைகலப்பம் ஆகிட்டுது. ஆனால் அங்கே லோக்கலில் இருந்த ஸ்டாஃப் என்ன பண்ணிட்டுக்கிறான், பட்டுன்னு வந்து 2 பேரையும் வந்து பிரித்து விட்டது இல்லாமல் ஒரு மாதிரி காய்ச்சி முச்சின்னு கத்திட்டு இருக்கிறான். கத்துனதை எங்களை வெளியவும் போக சொல்கிறான். சரி, நாங்களே எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் தேவை இல்லாமல் என் பொண்ணோட பின்மண்டையில் அடிச்சிட்டாங்க. அவன் எனக்கு அது தலையில் கிரு இருந்துச்சு. நானும் பிரச்சனை வேணான்னு வெளியே வந்துட்டேன். ஆனால் என்னால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. என் ஒய்ஃப் ஏன்னு கூப்பிட்டே இருந்தால் நான் வந்து அப்படியே உள்ளே போயிட்டேன். உள்ளே போயிட்டு தாண்டம் ஆட்டம். அவனை வந்தவன் போனவங்கன்னா தூக்கி போட்டு மிதி மேய்ச்சது. என்னாச்சு, அல்டிமேட்டாக வந்து தூக்கின்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சிட்டாங்க. அதே ஈகோ பிடிச்ச ஷெரீஃப் அங்கே இருக்கான். நான்ப்பா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஷெரீஃப் ரூமுக்குள்ளே கொண்டு போனால் ஷெரீஃப் ரூமில் இன்னொருத்தன் டேபிள் மேலே கால் வச்சு ஒஸ்தையாக உட்காந்துக்கிறான். பார்த்தா அவன் தான் இந்த டானு, இந்த பிளம்பர் அம்யூஸ்மெண்ட் பார்க்கோட ஓனர். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஏரியாவுமே அவன் கண்ட்ரோலாக தான் இருக்குது. இந்த போலீஸுமே அவனுக்காக தான் வேலை செஞ்சுன்னு இருக்கிறாங்க. அப்புறம் அவன் வந்து என்னடா என் பையனை அடிச்சிட்டிங்க அப்படி இப்படிலாம் பேசினுக்கும் போது நான் சொன்னேன், உன் ஸ்டாஃப் தான் தேவையில்லாமல் என் பொண்ணோட பின்மண்டையில் அடித்தான், அதனால தான்
நான் வந்து டென்ஷன் ஆகிட்டேன் அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம் தான் ஆஸ் அ ஃபாதர் அவனும் புரிஞ்சுக்கிட்டான் போல இருக்கு. அவனும் வந்து சரி இவங்க போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டான். நாங்களும் அங்கேருந்து ஃபேமிலியோட கிளம்பிட்டோம். ஆனால் இந்த ஷெரீஃபுக்கு மட்டும் என் மேலே ஏதோ காண்டு போலுது, ஏதோ அவன் ஆளுங்கிட்ட சொல்லி என்னை ஃபாலோ பண்ண சொல்லிட்டான் போலுது. ரூமுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம பிரச்சனை எனக்கும் என் ஒய்ஃபுக்கும். என் ஒய்ஃப் வந்து என்னடா அந்த பிளாக் பேக் மறைச்சு வைக்கிறேன், இன்னும் இதுவும் ஒரு சீக்ரெட் மிஷனா அப்படி இப்படின்னு வந்து என்கிட்ட வந்து பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. அப்புறமேட்டு அந்த பிளாக் பேக்கை திறந்தப்போ தான் தெரியுது அங்கே ஒரு ஒயின் பாட்டில் இருந்தது. நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 வாரத்துக்கு முன்னாடியே நாங்கள் இந்த பிளான் பண்ணிட்டேன் அவளுக்காகவே. அதாவது நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா இந்த ஒயின் தான் ஃபஸ்ட் சாப்பிட்டோம். ஸோ அதே ஒயினை அவளுக்கு வந்து கிஃப்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக நான் அப்பயே வாங்கி வச்ச ஒயின் தான் அது. அதை பார்த்தோன்னே என் ஒய்ஃப் வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டா. அதுக்கப்புறம் என்ன நாங்கள் 2 பேரும் வந்து ஒரு கிளாஸ் போட்டோம். அப்புறமேட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து ஜாலியாக வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்க செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் எனக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அடி வயிற்றுக்குள்ளே யாரும் எங்களை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு ஒரு கட் ஃபீலிங் மட்டும் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது டக் போட் அப்படின்ற ஒரு ரைடு இருந்து அந்த ரைடு வந்து என் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போயிருந்தேன். கூட்டிகிட்டு போகும்போது தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரன் அவன் கார்லேருந்து இறங்கும்போது கூடவே 4-5 தடியன்களும் இறங்கினாங்க. அதை பார்த்தவொடனே எனக்கு ஏதோ தப்பாக இருந்தது. அதனால் என் ஃபேமிலியை மட்டும் ஒரு போட்டில் ஏற்றிட்டு நான் இன்னொரு போட்டில் ஏறினேன். நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தாங்க. நான் ஏறின போட்டிலே தான் அவனும் ஃபாலோ பண்ணி ஏறினானுங்க. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நானும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக தான் சண்டை போட்டதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பிங்கி ஃபிங்கர் வேறு எகிரிடுச்சு. ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே வேறு விழுந்துட்டான். அவனை தண்ணியிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவனை செய்யின்னு செஞ்சிட்டக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கைக்கு கட்டை போட்டு என் பிரதருக்கு ஒரு ஃபோனை போட்டு இந்த மாதிரி பிளம்பர் வீட்டில் இருக்கேன், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மேட்டரை கிளாரிஃபை பண்ணேன். அதே டைமில் இங்கே நம்ம டான் என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து ஒரு ஷிப்மெண்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு முக்கியமான ஷிப்மெண்ட் மூலம் அதே இடத்துல அந்த இடத்துக்கும் ஷெரீஃபும் வந்திருக்கான். ஷெரீஃபுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் அடிச்சு போட்ட போலீஸ்காரர் ஃபோன் பண்ணி யாரா அவன் கண்ணாமனா அடிச்சிட்டான்டா, அவன் சாதாரண ஆளே கிடையாதுடா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கான். நம்ம ஷெரீஃப் வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. இங்கே மீன் டைமில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன், என்னோட எம்ப்ளாயருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிளம்பர் வீல்னு ஒரு ஊருக்குது, அந்த ஊரில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்கிறான் அங்கே ஒரு லேடி பாஸ் ஒருத்தி இருக்கா, அவளுக்கு கீழே தான் அந்த ஊரே இருக்குது, அவளுக்கான மேஜர் சப்ளை எல்லாமே வெப்பன்ஸு ட்ரக்ஸு கேஷ் ஃப்ளோ எல்லாமே வந்து அந்த ஊர்லேருந்து தான் இருக்குது, அவளை முறைச்சிக்கிட்டீங்கன்னா அவளை தான் அந்த ஊர்லேருந்து வரவே முடியாது, அவள் ரொம்ப மோசமானவ, அவள் யாருக்கிலையும் இல்லை அப்படின்ற மேட்டர் சொன்னான். ஐயோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. இங்கே மீன் டைமில் வந்து அந்த லேடி பாஸ் வந்து நம்ம டானுக்கு ஃபோன் பண்ணி என்னடா பார்ட்னர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நம்ம டான் வந்து இந்த பார்ட்னர்ஷிப்லாம் இந்த ஷிப்மெண்ட்டோட முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் எதுவுமே நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக ஃபோன் பண்ணி கட் பண்ணிடுறாரு. ஆனால் நம்ம லேடி பாஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக ஷெரீஃப் ஃபோன் பண்ணி டானோட பையனை தூக்க சொல்லிடுறாப்புல. நான் என்ன பண்ணேன், ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம டான்கிட்டே பேசி இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். மீன் டைம் பார்த்தீங்கன்னா எங்கள் டேடி வந்து என் ஃபேமிலி கூட்டின்னு ஒரு சேஃப் ஹவுஸ்க்கு போயிடுறாரு. நான் அங்கே போய் நின்னா அந்த வேர் ஹவுஸில் நம்ம ஷெரீஃப் என்ன பண்ணிட்டுக்கிறான், டானோட பையனை கட்டி தூக்கின்னு வந்து இங்கே உட்கார வச்சுக்கிறான். கரெக்டாக நான் உள்ளே போனவொடனே இவனுக்கு படையாக இருக்கிறத பார்த்தோன்னே பெட்ரோலை தூக்கி லைட்டாக அந்த கேஷ் மேலெல்லாம் ஊற்றிட்டு லைட்டரை பற்ற வச்சு, தம்பி நான் இங்கே வெக்கேஷனுக்கு தான் வந்துக்கிறேன், நீ தேவையில்லாமல் என்ன நோண்டினுக்கிற, நீ வந்து என்னையும் என் ஃபேமிலியை பின்தொடர்ந்து வரலன்னா இது இங்கேயே முடிஞ்சிடும், இல்லைனா நான் கண்டிப்பாக பற்ற வச்சிருவேன் அப்படின்னு சொன்னே அவனை மிரட்டினதுக்கப்புறம் லேடி பாஸ்க்காக அந்த ஷெரீஃபை வந்து சரி ஓகே முடிஞ்சிச்சு கிளம்பு அப்படின்னோடனே நானும் அங்கே வந்து கிளம்பிட்டேன். கிளம்புற போது பார்த்தீங்கன்னா அந்த வேனுக்குள்ளேருந்து அந்த டானோட பையன் டமால் எகிரி குச்சின்னு வெளியே வரான். கை வாய் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. ஐயோன்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இறங்கினா தப்பாயிடுமோன்னு தோணுச்சு. சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன், வெளியே வந்து என் காரை எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் என் மூளைக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, திருப்பி ரிவர்ஸ் எடுத்துன்னு வந்துட்டு திருப்பி உள்ளே போய் வந்தவன் போனவன் எல்லாரையும் அடின்னு அடிக்க, அதுக்கு நடுவில் வந்து அங்கே இருக்கவங்க எல்லாம் போட்டு தள்ளி நம்ம ஷெரீஃப் கன் எடுத்து என்ன சொல்ல ட்ரை பண்ணான். என் கையிலையும் வந்து ஒரு மிஷின் கன்னிச்சு. நான் ஸ்டைலாக மேலே பார்த்து சுட அங்கே வந்து நெருப்பு ஸ்பார்க்கு ஏற்கனவே நான் ஊற்றி வச்சிருந்தேன் பெட்ரோலில் 10 கிட்ட எரிய அங்கே வந்து எக்ஸ்ப்ளோசிவ்லாம் இருந்தது போலக்குது. அவ்வளோதான் அந்த பில்டிங்கை விட்டுச்சு செதறிடுச்சு. ஐயோ மொத்த ஷிப் மட்டும் காலி. கைஸ் இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் வந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா, கொஞ்சம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே அந்த ஹைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். பண்ணிட்டுங்களா ப்ளீஸ். நம்மளோட டானோட பையன் என் கூட தான் இருக்கான்ல, சரி இவனை வந்து ஒரு சேஃப் ஹவுஸில் வைக்கலாமேன்னு சொல்லிட்டு என் குடும்பம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அவனையும் வந்து கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சேன். கிளம்பலான்னு பார்க்கும்போது என் ஒய்ஃப் வந்துட்டு டேய் பிரச்சனையை வீட்டுக்குள்ளே கொண்டு வராதானே கொண்டு வந்துட்டு பார்த்தியா, மரியாதை மொத்த பிரச்சனையை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வார்னிங்கை கொடுத்து என்னை வந்து அமுச்சு விட்டா. நானும் என்ன பண்ணேன், ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி நம்ம டானை போய் மீட் பண்ணி நான் ஒருத்தன் ஆரம்பிக்கும் போதே லூஸ் தன்மா உன் பையன் என்கிட்ட தான் இருக்கான் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டேன். டான் வேறு குடிபோதையில் இருந்தனால என்ன பண்ணிட்டான், நீ தான் என் பையனை கடத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல அவனுக்கு ஒரு செவிலில் வச்சக்கு அப்புறம் தான் அவன் கொஞ்சம் தெளிவானா. அப்புறம் மேட்ரை சொன்னேன், டேய் கடத்தலடா இந்த மாதிரிலாம் ஆச்சு, நான் தான் அவனை காப்பாற்றி என் கூட வச்சிருக்கேன் அப்படின்ற மேட்ரை சொல்லிட்டு லேடி பாஸை பற்றி கேட்டேன். லேடி பாஸ் வந்து சும்மாவே வந்து ஒரு பிளட் லைனே அழிச்சிற அளவுக்கு வந்து கோரமான ஆளாம். நான் வந்து அவள் மொத்த ஷிப்மெண்ட்டே அழிச்சிட்டேன். ஐயோ அப்படின்னு கேட்கும்போது நீ வேற இன்னத்துக்கு அவள் மொத்த படையை தூக்கின்னு உன்னை போட்டு தர்றதுக்கு உன்
உன் குடும்பத்தையும் போட்டு தரத்துக்கு வந்துன்னுப்பா அப்படின்னு வந்து டான் சொன்னோடனே சரிடா என்னடா வழி அப்படின்னு போது தான் நம்ம டான் சொன்னாப்ல அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா வந்து லேடி பாஸை போட்டு தள்ளுறதுக்கு வந்து நிறைய வெப்பன் கிப்பன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. அதெல்லாம் எங்க ஸ்டோர் ஹவுஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோர் ரூம் கூட்டின்னு போய் நம்மளுக்கு காட்டினாரு. பார்த்தா நிறைய வெப்பன் இருந்து சரி இது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம லேடி பாஸும் செம்ம ஸ்பீடில் அங்கேருந்து வந்துன்னுக்குறாங்க பொழுது வந்துன்னுக்கும் போதே பாரு லேடி பாஸ் தான்ப்பா என் ஃபேமிலி எங்கே இருக்காங்க அப்படின்றத வந்து வர வழியிலே கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துக்கு ஒரு டீமை தனியாக வேற அமைச்சிட்டுக்கிறா. சரி நாங்கள் என்ன பண்ணோம் சரி முதல்ல வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்கை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு மொத்தம் அம்யூஸ்மெண்ட் பார்க்கையுமே முதல்ல காலி பண்ணோம். காலி பண்ணிட்டு பார்த்தா என் பிரதர் வந்து உட்காந்துக்கிறான். ஆஹா என்ன ஒரு பிரதர். என் பிரதர் வந்துட்டான். சரி நம்ம வந்து டானுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு எல்லா மேட்டரையும் பேசிட்டு இருக்கிற வெப்பனை எல்லாத்தையும் அங்கே இங்கேன்னு செட் பண்ணிட்டோம். எங்கள் டேடி அங்கே வந்துட்டாரு. டாடி நானும் என் பிரதர் 3 பேர் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிக்கிறோம். ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கு. எங்கள் டேடி வந்து ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ பாய்ஸ் அப்படின்னு சொன்னது எனக்கே ரொம்ப பெருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன எல்லா வெப்பனையும் அப்படி இப்படின்னு செட் பண்ணி விட்டோம். ஈவினிங் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் வந்து அங்கே ஒரு டாட் கன் இருந்து அதை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கிறா. ஈவினிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஷெரீஃப் உள்ள வந்துட்டு தம்பி இது ஏன் டவுனு மறையாக சரண்டர் ஆகிடுங்க அப்படின்னு நாங்கள் சூமோ கோ அப்படின்னுமா அவன் அப்படியே திரும்பி கையை டவுனில் காமிச்சாம பாருங்க. லேடி பாஸ் என்ன கோவத்தில் இருந்தாங்க தெரியல அவனை முதல்ல போட்டு தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மேலே எய்ம் பண்ணாங்க. அதுக்குள்ளே நாங்கள் அங்கேருந்து செதறிட்டு வச்சுக்கோங்க. அது செகண்டரி. அப்படியே ஓடிட்டே இருக்கும்போது அங்கே ஏற்கனவே நாங்கள் எக்கச்சக்க ட்ராப் செட் பண்ணி வச்சுருந்தோம். போகிறோம் எல்லாம் டப்பாட்டி மாட்டினானுங்க. நான் வேற அந்த பழைய கன் வேற வச்சிருந்தேன்னா அதுவும் செம்ம ஸ்டைலாக வந்து சுட்டுன்னு இருந்தேன். அப்படியே அந்த மிரர் ஹவுஸ்குள்ளே ஓடிட்டேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா பாம்ஸ் எல்லாம் செட் பண்ணேன். அதுலேயும் பிளாஸ்ட். நம்ம டானுமே வந்து அங்கே இங்கேன்னு சூப்பராக வந்து சுட்டிருந்தாரு. ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் தொடையில் ஒரு புல்லட் இறங்கிச்சு. இருந்தாலும் பரவாயில்ல பார்த்தீங்கன்னா இந்த பபுள் இதுக்குள்ளெல்லாம் ஓடி போய் அங்கே ஒரு மைன் வேற வச்சிருப்பாரு. அந்த மைனை எவனோ வெடிச்சு செதறி அப்படியே ஓடிட்டே இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம டானால ஓட முடியல. அதுக்கப்புறம் நான் தான் போயிட்டு கச்சிஃப் கட்டி விட்டு அவர் கையில் வந்து ஒரு கண்ணியும் கொடுத்தேன். டேடி மேலே சுட்டு இருந்தார்ல அவரையும் வந்து ஒரு பிளாஸ்ட் போட்டுக்கிறாங்க. டேடி வந்து மயக்கமாயிட்டாரு. இங்கே வந்து கரெக்டாக வந்து நம்ம போய் டேடி என்னாச்சுன்னு நான் போய் பார்க்கறதுக்குள்ள இந்த லேடி பாஸ் வந்துட்டா. லேடி பாஸ் பார்த்தீங்கன்னா கூட 2 பேரை வேறு கூட்டு வந்தா நாடி அடிக்கிறாளுங்க. ஆண் மாதிரிலாம் இருப்பாளுங்களுக்கு பறந்து அடிக்கிறாளுங்க. என்ன ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னால் இது பண்ண முடியல. என்னால் ரொம்ப டயர்டாயிடுச்சு. போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லேடி பாஸ் சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக அந்த பொண்ணு என்னை சுட வந்தா. நல்ல வேலை நம்ம மாஃபியா கையில் ஒரு கண்ணை குத்து வச்சிருந்தேன். அவன் கரெக்டாக கன் ஷாட் வச்சு எனக்கு காப்பாற்றிறான். இன்னொரு பொண்ணு டென்ஷனில் என்ன பண்ண ஓடுவா பாருங்க. அவளுக்கும் ஒரு புல்லட். அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு 2 பேருக்கு அதையும். நம்ம லேடி பாஸ்மா அங்கேருந்து ஒரு கத்தியை விட்டு நம்ம டானை வந்து எதுவும் பண்ண முடியாத மாதிரி பண்ணிடுறா. அதுக்கப்புறம் என் கழுத்தில் கத்தி வச்சு என் கழுத்தை அறுத்துட்டு இருப்பா. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கரெக்டாக வந்தாடா என் தேவதை வந்து அந்த டாட் கன்லேயே வந்து குத்து நம்ம லேடி பாஸுக்கு. அதுக்கப்புறம் லேடி பாஸ் என்ன பண்ணுறா ஒரு கத்தி எடுத்து புஷ்குன்னு என் ஒய்ஃபை பார்த்து போடும்போது என் ஒய்ஃப் வேற லெவல் பா. அந்த கத்தியே எய்ம் பண்ணி ஒரு ஷாட் அடிக்கிறா. அந்த கத்தி நவுந்து நம்ம லேடி பாஸ் கண்ணிலே அப்படின்னு குத்துது. அவ்வளோதான். லேடி பாஸ் கீழே அப்படியே மயக்க அடிச்சு விழும் போது பார்த்தீங்கன்னா இவளை கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் கொடுத்துட்டு கீழே விழுந்துடுறா. அவ்வளோதான். என் ஒய்ஃப் கொடுக்கணும்னு ஓடி வந்து என்னை தூக்குறா. பின்னாடியே வந்து ஒரு படையே உள்ளே வந்து கடன்னு சொல்கிறாங்க. நல்ல வேலை மயக்கமாக இருந்தீங்க. டேடி வந்து எழுந்து பாம்பு வெடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே நானும் என் ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் அந்த ஸ்விம்மிங் பூலில் ஏறி குதிச்சிட்டோம். அங்கே வந்து எல்லாரும் வெடிச்சு செடிட்டாங்க. ஏற்கனவே இவ்வளோ நேரம் சண்டை போட்டதில் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுந்தேன். கரெக்டாக என் ஒய்ஃப் வந்து எனக்கு மூச்சு கொடுத்து என்னை காப்பாற்றினா. இதுக்கப்புறம் என்னாச்சு எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி நீங்கள் யார் என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்டிருந்தாங்க. நாங்கள் எதுக்கும் பதில் சொல்கிற மாதிரி இல்லை. நாங்கள் அப்படியே உட்காந்துருந்தோம். நாங்கள் 2 பேர் மேரிட். அது மட்டும் தான் நாங்கள் சொன்ன விஷயமே. அதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் பெரிய இடத்துல இருந்து. அவ்வளோதான் எங்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அழகாக நாங்கள் வந்து இந்த சம்மர் வெக்கேஷனில் எடுத்து எல்லா ஃபோட்டோஸும் போட்டு பார்த்து செம்ம ஹாப்பியாக இருந்தோம். அப்படியே எனக்கு ஒரு மன நிம்மதி. அப்பாடி இவ்வளோ கலவரத்துலையும் எப்படியா வந்து என் குடும்பத்தை காப்பாற்றிட்டேன்டா சாமி, என் குடும்பத்துக்குள்ளே ஒரு மன நிம்மதியை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு மன நிம்மதியோட நல்லா இருந்துச்சு. ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிங்கன்னா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட்டு அப்புறம் அந்த ஐப்போ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வார போட வீடியோஸ்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். திருப்பி இன்னொரு சிறப்பான திரைப்படத்தில் சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது படம் பர்டிகுலராக பிடிக்கும் அப்படின்னா அந்த படத்தையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சீக்கிரம் பேசிடலாம்.